இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கின்றது? இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கக்கூடும், இல்லை புதிய வருடத்துக்காக காத்திருக்கக்கூடும். Let us pause, let us rejoice, let us ask, let us yield to the will of God and enjoy this season. This season is the season for rejoicing. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நான் ப்ரே என்பதற்கான ஒரு அழகான ஆக்ரோனிமை நான் கேட்க நேர்ந்தது. அந்த ப்ரே என்கின்ற வார்த்தை ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. நாம் இந்த காலகட்டங்களில் ஜெபிக்க மறந்து சில நேரங்களில் அவசரமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு வல்லமையான ஜெபம் அன்னாளின் ஜெபமாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே அந்த ஜெபத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். எல்லாம் பாருங்க, கர்த்தருக்குள் 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 என்று சொல்லி. அப்போ இந்த ப்ரே ஆக்ரோனிம் சொன்ன பாருங்க, முதலாவது அவர் சொன்னது பாஸ் என்று சொல்லுகிறார். நில், கவனி, செல் என்று சொல்லுகிறதை போல நின்று கர்த்தர் செய்த உபகாரங்களை எல்லாம் நினைத்து பார்க்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள்ளே தேங்குகிறாய் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை போல நம்ம பல நேரங்களிலே கலக்கத்தோடு இருக்கிறோம். அன்னாள் வெட்கத்தோடு கலக்கத்தோடு வந்து ஜெபித்த பிறகு அவர் சொல்லுகிறது, பாடலாக பாடுகிறது. இது அன்னாளுடைய பாடல், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அதுதான் செகண்ட் ஆர் இஸ் ஃபார் ரிஜாய்சிங் என்று சொல்லி. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்னா நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று பார்க்கின்றோம். P is for pause, R is for rejoicing. அதே போல கேட்க வேண்டும். A is for asking. Ask and it shall be added unto you. Ask, seek, knock. A for ask, S for seek, K for knock. திரும்ப ஆண்டவரிடத்தில் விடாமல் சோர்ந்து போகாமல் கேட்கின்ற பொழுது we have to yield to God's will. அதுதான் why yielding to God's will. அவர் சொல்றார் பாருங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாருங்க. பல நேரங்களில் கடுமையான பாதை வழியாக நம்ம போவோம். கண்ணீரோடு அவமானத்தோடு இருந்த அன்னாள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த மகனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கின்றது? இந்த வருடத்தின் முடிவுக்குள்ளாக வந்திருக்கக்கூடும், இல்லை புதிய வருடத்துக்காக காத்திருக்கக்கூடும். Let us pause, let us rejoice, let us ask, let us yield to the will of God and enjoy this season. This season is the season for rejoicing. இது மகிழ்ந்து களி கூறக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சில நேரங்களிலே கிளிப்பிள்ளையை போல நாங்கள் சொன்னதையே சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த சிந்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் கர்த்தாவே எங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறீர். மகிழ்ந்து நாங்கள் களி கூற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.